வெல்கம் பேக் மை இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா சேஃப் அப்படின்ற இந்த ஆப்பை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஆப் பேரே புதுசாக இருக்குல்ல. ஸோ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில் தான் நான் நினைக்கிறேன். ஒருவேளை தெரிஞ்சிச்சுன்னா மறக்காம கமெண்ட்ஸில் கமெண்ட் போட்டு விடுங்க. ஸோ இந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விதமான மணி ஏர்னிங் ஆப்னே சொல்லலாம். ஸோ நீங்கள் நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. ஷாப்பிங்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட், அமேசான், மின்ட்ரா இந்த மாதிரி நிறைய ஆப்ஸ் இருக்குது. அதே மாதிரி சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்தோம் அப்படின்னா டிஸ்னி, ஹாட்ஸ்டார், Zee5 இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ இது எல்லாத்துலேயும் நீங்கள் டேரெக்டாக போய் பர்ச்சேஸ் பண்ணுறதை விட நான் சொல்கிற இந்த ஆப் மூலிமா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு சம் கேஷ்பேக்ஸ் தருவாங்க. அந்த கேஷ்பேக் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த நார்மலாக ஜிபேலாம் பார்த்தீங்க அப்படின்னா கேஷ்பேக் சொல்லிட்டு தருவாங்க. அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோக்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா இவ்வளோ டிஸ்கவுண்ட் அப்படின்ற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா கேஷ்பேக்ஸ் கிடைக்கும். பட் இந்த ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கேஷ்பேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட்டை தான் தர போகிறாங்க. ஸோ அது சம் அமௌண்ட் எவ்வளோ வேணாலும் இருக்கலாம். ஸோ அந்த அமௌண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாலெட்டில் அந்த ஆப்பில் சேர்ந்துக்கிட்டே வரும். ஸோ நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு அதாவது பர்ச்சேஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேஷ்பேக் சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ இந்த அமௌண்ட் மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வித்ராவும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அமௌண்ட்ஸை எடுத்துக்க முடியும். ஸோ இது இல்லாமல் அந்த ஆப்ல இன்னும் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவில் தெளிவாக சொல்லியிருக்கேன். அண்ட் ப்ளஸ் ப்ரூஃப்ஸோடு எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் ஐகானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஓகே, லெட்ஸ் கோ டு த வீடியோ. செகண்ட்பா நான் சொன்ன அந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ இந்த ஆப்பை வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ ஓப்பன் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த சேஃப் ஆப்பை வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ கிளிக் பண்ணோடனே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெண்ட் எனிவேர், சேவ் எனிவேர் அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அமேசான், ஃப்ளிப்கார்ட் அண்ட் நைக்கா அண்டு பிளிங்கிட் அண்ட் மின்ட்ரா, அடிடாஸ், அப்புறம் பிக் பாஸ்கெட். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு காட்டியிருப்பாங்க. ஸோ இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா யுவர் சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் படி. ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து பார்த்தீங்கன்னா காட்டியிருப்பாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கீழே கெட் ஸ்டார்டட் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாகின் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். இல்லை உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய மொபைல் நம்பர் கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நான் லாகின் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ கொடுத்துட்டு நெக்ஸ்ட்ன்ற ஆப்ஷனை கொடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஓடிபி வந்து பார்த்தீங்கன்னா வரும். ஸோ அந்த ஓடிபி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் காப்பி பேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆப் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடியே வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ணிட்டேன். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி டேரெக்டாக ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ ஒருவேளை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ரிஜிஸ்டர் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம்ட்டு கேட்கும். ஸோ நான் என்னுடைய நேம் வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரு பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் ஜெண்டர் வந்து பார்த்தீங்கன்னா கேட்கும். நம்ம மேல்ன்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்டேட் வந்து கேட்கும். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் அப்படின்ட்டு கொடுத்தோம் அப்படின்னா ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நெக்ஸ்ட் பேஜுக்குள்ள வரும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா என்டர் யுவர் ரெஃபரல் கோட் அப்படின்ட்டு காட்டும். ஸோ இப்போ ஸ்க்ரீனில் தெரியுற இந்த ரெஃபரல் கோடை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு வச்சிருக்கேன். ஸோ அந்த ரெஃபரல் கோடை இங்கே போட்டு நீங்கள் கிளைம் நோ அப்படின்ட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருங்க. ஸோ நான் சொன்ன அந்த லாகின் மெத்தட் அந்த எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபரல் இது எல்லாத்தையும் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் ஹோம் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா சேவிங் கார்டு அப்படின்ட்டு இருக்கும் அண்ட் டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் இதெல்லாம் என்னன்றதை நான் லேட்டராக சொல்கிறேன். ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டீல்ஸ் ஆஃப் த வீக்கெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பீஸா அண்ட் மின்த்ராஸ் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிவிஆர் சினிமாஸ். ஸோ இதில் கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆப் மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேஷ் அதாவது கிஃப்ட் கார்டு மாதிரி எடுத்து நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கேஷ்பேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஸோ அது மாதிரி மின்த்ரா ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹோம்க்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோர்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எக்கச்சக்கமான ஸ்டோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா காட்டுவாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸியாக ஃபைண்ட் பண்ணுறதுக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மேலே ஈஸியாக ஃபைன் பண்ணுறதுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ நான் ஹாலில் வச்சோடனே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட்டில் அமேசான் இந்த மாதிரியான இதெல்லாம் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஓடிடி ஆப்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதில் இருக்குங்க. ஸோ இங்கே ஓடிடி கிளிக் பண்ணோடனே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹாட்ஸ்டார் அண்ட் Zee5 கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இருக்கும். ஸோ பார்த்தீங்களே. ஸோ அந்த ஹாலில் கிளிக் பண்ணிட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அமேசானை கிளிக் பண்ணோன்னே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மினிமமாக வந்து பார்த்தீங்கன்னா 250லேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் கிஃப்ட் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்க முடியும். ஸோ இதே நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ ஃப்ளிப்கார்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும் பாருங்கள். ஸோ இப்போ நான் ஃப்ளிப்கார்ட்டை கிளிக் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் மினிமமாக வந்து பார்த்தீங்கன்னா 500 தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் எடுக்க முடியும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் 500 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எடுத்து காட்டுறேங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் 500 வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா பே அப்படின்றது கொடுத்துக்கு முன்னாடி மேலே வந்து பார்த்தீங்கன்னா அஷ்யூர்டு 2.5% கோல்டு சேவிங் அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஸோ ஓகே இப்போ நான் பே கொடுத்துட்றேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பேடிஎம், ஜிபே, ஃபோன்பே அண்ட் மோர்னு இருக்கும். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதில் எது வேணுமோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிக்கோங்க. பே யூஸிங் யூபிஐ ஐடி. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் யூபிஐ ஐடி பே போட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பண்ண போகிறேன். ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா யூபிஐ ஐடி வந்து பார்த்தீங்கன்னா என்டர் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிஃப்ட் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியாச்சுங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்
ஃப்ளிப்கார்ட் கிஃப்ட் கார்டு அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 500 ரூபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா காட்டுது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே கார்டு நம்பர் அண்ட் கார்டு பின் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்கங்க. ஸோ இந்த கார்டு நம்பரையும் வந்து பார்த்தீங்கன்னா கார்டு பின்னையும் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே என்ட்ரு பண்ணி நம்ம இந்த கிஃப்ட் கார்டு வாங்குறதுன்ற நான் சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எக்ஸ்பீரி அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த எக்ஸ்பீரி டேட்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கிஃப்ட் கார்டை வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் போட்டு யூஸ் பண்ணிக்கணும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா Jan 13 அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கீழே ஸ்க்ரால் பண்ணோடனே வந்து பார்த்தீங்கன்னா ஹவு டு ரிடீம் அப்படின்ட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ சில ஸ்டெப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. யூ வில் வாண்ட் த ஸ்க்ராட்ச் கார்டு கிளிக் டு ரிவீல் நவ் அப்படின்ட்டு காட்டும். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ராட்ச் பண்ணோடனே வந்து பார்த்தீங்கன்னா 12 ரூபா கிடச்சிருக்குங்க. ஸோ 12 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இப்போ கிடச்சிடுச்சு. ஸோ அது எங்கே போய் சேர்ந்துருக்கோம் அப்படின்ட்டு கேட்காதீங்க, நான் சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே இருக்க கோ டு ஃப்ளிப்கார்டை வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணோன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கார்டு நம்பர் அண்ட் கார்டு பின் அப்படின்ட்டு கேட்கும். ஸோ இப்போ நம்ம இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கார்டு நம்பரையும் கார்டு பின்னையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காப்பி பேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் நம்பரை வந்து பார்த்தீங்கன்னா காப்பி பண்ணிட்டேன். ஸோ இப்போ அதை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே எடுத்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் பேஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ அதே வந்து பார்த்தீங்கன்னா கார்டு பின்னையும் வந்து பார்த்தீங்கன்னா நான் எடுத்து அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ரெண்டுத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா காப்பி பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்ளைன்ற ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நான் கொடுக்க போகிறேன். ஸோ இப்போ கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 500 கிஃப்ட் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆட் ஆகிடுச்சு. ஸோ இந்த கிஃப்ட் கார்டை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த கிஃப்ட் கார்டை வச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன வேணாலும் வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நார்மலாக நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னா பேமெண்ட் மெத்தடில் போனதுக்கப்புறம் பேடிஎம் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா காட்டும். பேடிஎம், கூகுள் பே இது மாதிரி. அதோடு சேர்த்து கிஃப்ட் கார்டு அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் காட்டும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த கிஃப்ட் கார்டு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹோம் பேஜுக்கு வந்தாச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்மளுக்கு 2.0 மில்லிகிராம் அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்ட்டு காட்டிகிட்டு இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த ரிவார்டுன்ற அந்த செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கட்ச அந்த ஸ்க்ராட்ச் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா 12 ரூபா. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே காட்டுது. அண்ட் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேவிங்ஸ். அண்ட் மேலே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு யுவர் ஸ்க்ராட்ச் கார்டுன்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மேலே ஒன்றுன்ட்டு காட்டிட்டு இருக்கு. ஸோ அதை கிளிக் பண்ணி நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ராட்ச் பண்ணுறேன். எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 400 ரூபீஸ் கிடச்சிருக்குங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்களா நீங்களே பார்த்துருப்பீங்க 400 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ஸ்க்ராட்ச் கார்டில் கிடச்சிருக்கு. ஓகே நண்பா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ஸ்க்ராட்ச் கார்டெலாம் வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிடுச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வித்ரா அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதுக்கு பக்கத்தில் வியூ டீட்டெயில்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டோட்டல் சேவிங்ஸில் நம்மகிட்ட 412 கரெக்டாக காட்டுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கோல்டோடைய ஒர்த் வந்து பார்த்தீங்கன்னா காட்டுது. அதாவது நம்ம பண்ண இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மில்லிகிராமாக வந்து பார்த்தீங்கன்னா சேர்ந்துக்கிட்டே வரும். இப்போ பார்த்தீங்கன்னா 73.6 மில்லிகிராம்ட்டு காட்டுது. இங்கே வித்ரான்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா கெட் ரியல் கோல்டுன்னு இருக்கும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா டெபாசிட் as money directly into your account அப்படின்னு இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து 73.60 மில்லிகிராம் தான் இருக்குது. இதே வந்து நீங்கள் இதில் அடிக்கடிக்க பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் தனியாக சேர்ந்துக்கிட்டே வரும் சேவிங்காக. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா 1 கிராமாக சேர்ந்துடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்மெண்ட் 1 கிராம் கோல்டு காயின் 999 பியூரிட்டி அப்படின்னு இருக்கும். ஸோ 24 கேரட் 1 கிராம் கோல்டை வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் எடுத்துக்க முடியும். யூ டோன்ட் ஹேவ் எனஃப் கோல்டு டு கண்டினியூ அப்படின்ட்டு காட்டும் இப்போ நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா. ஸோ இப்போ நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 73.60 மில்லிகிராம் இருக்கனால தான் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்க முடியாது. ஸோ நீங்கள் இதில் அதிகமாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்க அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட்னே சொல்லலாம். நீங்கள் ஒரு படி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மணி ஏர்ன் பண்ண மாதிரியும் இருக்கும். அதே சமயம் இந்த மாதிரி கோல்டையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய பர்ச்சேஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் பெனிஃபிட்ஸாக இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் பேக் வந்துட்டு இதெல்லாம் வேணாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா டேரெக்டாக உங்களுக்கு சேர்ற காசை நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்டில் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா 399 அதாவது ஜிஎஸ்டிலாம் போயிடும் பார்த்தீங்களா. கீழே பார்த்தீங்கன்னா யூபிஐ டிரான்சாக்ஷன் அஃபெக்ட் டிடக்ஷன்ஸ் டேக்ஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா 1.5% டேக்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. சரி ஓகே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 399 இருக்குது. ஏன் 399 இன்னும் நம்ம மொத்தத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அக்கௌண்ட்டுக்கு எடுத்துடலான்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 399 வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அக்கௌண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எடுக்க போகிறேன். ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா யூபிஐடி வந்து பார்த்தீங்கன்னா கேட்கும். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா யூபிஐடி வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டிக் சிம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா காட்டிடுச்சு. ஸோ இப்போ நம்ம வித்ரான்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்ம அக்கௌண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 399 வந்துருங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ப்ரூஃபையும் வந்து பார்த்தீங்கன்னா காட்டுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக நம்பர் செக் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வித்ரான்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணணும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் வெரிஃபை ஓடிபி அப்படின்ட்டு காட்டும். ஸோ இப்போ நம்ம நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓடிபி வந்திருக்கும். அதை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் அண்ட் காப்பியை பண்ணிவிடுவோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லோட் ஆகிட்டு இருக்கு.
ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் டூ நம்மளுக்கு அந்த யூபிஐடியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சுங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த அமௌண்ட் இருந்த எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துட்டோம். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே மில்லிகிராமில் வந்து பார்த்தீங்கன்னா 73 சம்திங் இருந்தது. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 0 இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கையில் இந்த அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சேர்ந்துக்கிட்டே இருந்ததுன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா சேர்ந்துக்கிட்டே இருக்கும். இல்லை நீங்கள் கோல்டெலாம் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஆசை இல்லை அப்படின்னீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக உங்களுடைய அக்கௌண்ட்டில், அதாவது உங்களுடைய யூபிஐடியை போட்டு நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காசு எடுத்துக்கலாம். ஸோ அப்படி எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களால் கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்க முடியாது. அப்படி இல்லைனா நீங்கள் டேரெக்டாக இதுலேயே நீங்கள் அப்படியே காசு வச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது கோல்டு காயினாக வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்க முடியும். இல்லை அதெல்லாம் வேணாம் நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் இப்போ இந்த மெத்தடை வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த காசை எடுத்துக்கலாம். ஸோ இவ்வளோ தாங்க இந்த ஆப். ஸோ இந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட்னே சொல்லலாம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக பண்ணக்கூடிய பர்ச்சேஸை இந்த ஆப் மூலிமா பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ அதை தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறதுக்காக இந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா போட்டேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ சேவிங்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆட்டோ சேவிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு சின்ன அமௌண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். சின்னதுலேருந்து பெருசு வரைக்குமே இருக்கும். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா அந்த வந்து பார்த்தீங்கன்னா பர் டேக்கு ஃபார் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது 20 years to சேவ் கோல்டு ஒர்த் அப்படின்ட்டு காட்டும். ஸோ இந்த ஆட்டோ சேவிங் மோடில் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெனிஃபிட்டாக கொடுத்துருப்பாங்க. அண்ட் டேரெக்டாக நீங்கள் பை டிஜிட்டல் கோல்டு அப்படின்ட்டு இருக்கும். ஸோ நீங்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக உங்களால் கோல்டையும் வந்து பார்த்திங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட். அண்ட் லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ரிஃபர் அண்ட் இயர்ன்ட்டு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ரிஃபர் யுவர் ஃப்ரெண்ட் அண்ட் இயர்ன் இருக்கும். ஸோ 1% ஆஃப் தர் இயர்னிங் ஃபார் லைஃப் டைம் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ இது என்னன்னா, நான் ஃபர்ஸ்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா ரிஃபர் கோட் இதில் யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பேன். ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டை ரிஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரிஃபரல் கோடை யூஸ் பண்ணி ஓப்பன் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறமா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணக்கூடிய லைஃப் டைம் இயர்னிங்ஸில் உங்களுக்கு 1% வந்து பார்த்தீங்கன்னா கமிஷனாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ அவங்க பண்ணக்கூடிய லைஃப் டைம், ஸோ அவங்க பண்ணக்கூடிய இயர்னிங்ஸில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1% வந்து பார்த்தீங்கன்னா கமிஷன் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சிக்கிட்டே இருக்குங்க. ஸோ அவ்வளோதாங்க இந்த ஆப்பில் பற்றி மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டேன். ஸோ இந்த ஆப்பை பற்றின உங்களுடைய தாட்ஸ் கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் மறக்காமல் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் லைக்கை போட்டு விட்ருங்க. வீடியோ கண்டு வந்துச்சுமா இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த சேஃப் அப்படின்ற இந்த ஆப்பை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத உங்களுடைய தாட்ஸ் கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறேங்க. வித் ப்ளஸ் டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் போட்டு விட்டுருங்க. கண்டிப்பாக நான் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விதமான மணி ஏர்னிங் ஆப்ஸ். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக அந்த ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லா ஆப்லையும் நீங்கள் டேரெக்டாக போய் பர்ச்சேஸ் பண்ணுறத ஸோ இந்த ஆப் மூலிமா இருக்கிற அந்த ஸ்டோர்ஸ் மூலிமா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கேஷ்பேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க. அந்த கேஷ்பேக்ஸை நீங்கள் சேர்த்து வச்சு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கோல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனியாக ஆப்ஷன்லாம் இருக்கும். அது மூலிமா நீங்கள் கோல்ஸ் எடுத்துக்கலாம். அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக அந்த சேர்ந்த அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பேங்க்குக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்க முடியும். ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பில் இருக்குது. ஸோ இந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது. இந்த வீடியோ மறக்காமல் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு. ஸோ அப்போ தான் இந்த மாதிரி ஒரு ஆப் இருக்குது அப்படின்ட்டு எல்லாருக்கும் தெரிய வரும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப் திருப்பி விட்டுருங்க. இதோட இன்னொரு பெஸ்ட்டான வீடியோ பண்ணுற வரைக்கும் உங்களுக்கு விடைபெறுகிறேன். நான் உங்கள் வாங்க தமிழா.